தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவாராக. நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்கும்படி செய்வாராக. அந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆம் தேவ பிள்ளையே, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பயப்படேன், நான் பயப்படேன். எப்போ? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். எவ்வளோ அழகாக அந்த வார்த்தையை வர்ணித்து எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பர், நன்றாய் அறிந்திருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார். அம்தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆயனாயிருந்து, நல்ல மெய்ப்பராயிருந்து அவர் உங்களை நடத்துவாராக. அவர் உங்களை நடத்துவாராக. அப்போது நடத்துகிற கர்த்தர் எப்படி நடத்துகிறாராம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் காணப்பட்டாலும் சில நேரங்களில் சில பாதைகள் மரணத்தினுடைய விளிம்பில் போய் நீங்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். பார்த்து சொல்லுங்க, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர், என் மெய்ப்பர், என் கர்த்தர், என் துணையாளர், அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். ஆமாங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மரண கட்டுகள் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கலாம். பாதாளத்தின் வாசலில் போய் நிற்கிறது போல நீங்கள் காணப்படலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கிறது போல இருக்கலாம். ஐயோ, செத்து போயிடுவோம் போல இருக்குது, ஐயோ என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும் போல இருக்குது, இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது, என் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான், எல்லாம் அற்று போயிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க செய்வார். கர்த்தர் உங்களை உயிரடைய செய்வார். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய கர்த்தரால் கூடும்னா, இன்னைக்கு சொல்லுகிற மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற உங்களை கர்த்தர் உயிர்த்தெழ செய்வார். நீங்கள் பயந்திருக்க வேண்டாம் என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார், நான் பயப்படேன். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் பயப்படேன். மரணத்துக்கே போய் வந்தாலும் சரி, நான் பயப்படுவதில்லை. என்னங்க நடந்துட போகுது? இந்த உலகத்தின் ஓட்டம் ஒரு நாளில் எல்லாருக்கும் ஓடி முடியும். மரணம் வந்தாலும், மரணத்தின் விளிம்பில் போனாலும் சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, இன்னைக்கு நான் கண்ணை மூடினா அடுத்த நிமிஷம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்னுடைய கண் திறக்கப்படும். அந்த மேலான நம்பிக்கை, அந்த மேலான அந்த பற்று, அந்த மேலான அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாருல்ல. ஆண்டவருக்கு பிடிச்சிருங்க, ஆண்டவரை பிடிச்சிருங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? என் தேவன் அவர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் எதை குறிச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எத்தனை மரண கண்ணிகள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். நீ விழுந்தாலும் கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார். நீங்கள் கீழே விழுந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். எத்தனை முறை விழுங்க, எத்தனை முறை உங்களுக்கு அடிபடட்டும், எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் பலனற்று போய் நீங்கள் கிடக்கலாம், எல்லாம் இழந்து. நான் வரும்பொழுது சகோதரி அழைச்சவங்க சொன்னாங்க, சார் என்னுடைய கிரியாட்டின் லெவல் இவ்வளோ ஏறிட்டு, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. காலையில் 5 மணிக்கு அப்போ அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், சொந்து போகாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க, கர்த்தர் இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படியே மாற்ற அவரால் கூடும். நீங்கள் முதல்ல பயப்படுறதை நிறுத்துங்க. நீங்கள் சாப்பிட்றத சாப்பிடுங்க, செய்கிற காரியங்களை செய்யுங்க, எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. அதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை நிறுத்துவார். தேவப்பிள்ளை, இன்னைக்கு அநேகருக்கு உடைந்து போகிறதுக்கு காரியம் என்ன தெரியுமா? பயம். உங்கள் வாழ்க்கையில் பயத்தை தூக்கி போடுங்க. சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க நமக்கு பயம் ஏங்க? நமக்கு என்ன பயம்? ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை,
ஒரு பொல்லாப்பும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார், கிருபையாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்க. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மரண கட்டுகள் அவர்களை சுற்றி கொண்டது. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. பயப்படாமல் இருக்கத்தக்கதாக, பயத்தை விட்டு விலகி வரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்து நடத்தி செல்லுவீராக. தேவநீர் அவர்களோடு இருக்கிறீர் என்கிற உணர்வு, அந்த உந்துதல் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். நீர் அவர்களுக்கு துணையாய் நின்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, உங்களை சுற்றி இருக்கிற பயங்கள், அவைகளிலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். மரண இருளின் பள்ளத்தாக்குகள் காணப்படலாம், ஒரு பொல்லாப்பு முனை சேதப்படுத்தாது, ஒன்று முனை துக்கப்படுத்தாது. சொன்னது போல நீ எத்தனை முறை விழுந்தாலும் கர்த்தர் உன்னை எழுந்திருக்க செய்வார். எத்தனை முறை நீ ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கையில் படுத்தாலும் சரி, கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். தேவனுடைய கிருபை உன்னை தாங்கும். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். God bless you. God bless you. God.